வாயில பிரேரணை நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னதாகவே உள்ளக பொறுமுறை என்ற தீர்மானிக்கப்பட்டன்னு சொல்லியும் அது வந்து வடக்கு மாகாண சபைக்கான நிதியுதவி வழங்குகின்ற ஏற்பாடு வந்து உள்ளக பொறுமுறைக்குத்தான் நிதியுதவி வழங்குறோம்னு சொல்லியும் அதுக்கு தன்னை சம்மதிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினு சொல்லி முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு அதை வந்து அறிக்கை வர முதலே உள்ளக பொறுமுறைதான்றதை தீர்மானிக்கப்பட்டிருந்தான்னு சொல்லி தன்னுடைய இதில் சொல்லியிருந்தது. உண்மையில் அதான் நடந்ததா இல்லை என்ன நடந்தது? அந்த ஆவணம் ஒன்று கசிந்ததாக தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு செய்தி வந்து கிளம்பே அதனை வெளிப்படுத்தி அதை பற்றி இந்த இடத்திலே என்னட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. நான் அந்த நேரத்திலே அதுக்கு விளக்கமாக சொன்னேன். இது வந்து சர்வதேச விசாரணையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமே அல்ல. ஜெனீவாவில் இருந்து அந்த ஆவணம் கசியவும் இல்லை. அது ஐக்கிய நாடுகளோட இந்த UNDP என்று சொல்லி அபிவிருத்தி சம்பந்தமான பிரிவு இலங்கைக்கான சமாதானத்தை கட்டியெழுப்புகிற நிதியம் என்ற ஒரு வேலை திட்டத்துக்கு கீழே அந்த சமாதானத்தை கட்டியெழுப்புகிற வேலை திட்டத்தில் சில பகுதியில் எப்படியாக அவர்கள் அதுக்கு பணம் கொடுக்குறார்கள் என்றது தான் அந்த ஆவணத்தில் இருந்தது. அதில் உள்ளக பொறிமுறை என்று எதுவுமே கிடையாது. நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சமாதானத்தை கட்டியெழுப்புறதுக்கான பொறிமுறைகள் தான் இருக்கே தவிர விசாரணை சம்பந்தமாக அந்த ஆவணத்தில் எதுவுமே இல்லை. முதலமைச்சர் குறிப்பிட்ட ஆவணத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்ட ஆவணத்தில் விசாரணை சம்பந்தமாக எந்த குறிப்பும் இல்லை. அது அவர்களுக்கு உரிய விடயமும் அல்ல. அது அபிவிருத்திக்கான ஒரு அமைப்பு தான் அந்த ஆவணத்தை தயார் செய்து முதலமைச்சரிடத்தில் அவர் நியோகுக்கு சென்ற சமயம் அவரிடத்தில் கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கொண்டு பிறகு 2-3-4 நாட்களுக்கு பிறகு அவர் அதை வேண்டாம் என்று மருத்துவர் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தான் சொல்லியிருக்கிறார் தனியாக தன்னை வற்புறுத்தி அதை ஏற்க பண்ணினது என்று சொல்லி குற்றஞ்சாட்டி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இதில் வந்து முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டுன்னு சொல்கிறீங்க. ஏற்றுக்கொண்டு தான் மருத்துவ அவர்கிட்ட கடிதத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். நான் சொல்லல. முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் தன்னை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்தினதால தான் தான் ஏற்றுக்கொண்டதாகவும் முதலமைச்சர் மாநசபையில் சொன்ன விஷயம் வந்து தன்னை வற்புறுத்தினது தான் சம்மதிக்கல. அவருக்கு மேலே சிரேஷ்ட அதிகாரியோட பேசிக்க அவர் சொன்னவர் இந்த விடயங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவைக்கு வெளிப்படுத்துங்க தான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொண்டு தான் சொல்லி முதலமைச்சரோட கடிதத்தில் அப்படியே முதலமைச்சர் கடிதம்னு நீங்கள் சொல்கிறது இதில் என்ன கடிதம்? முதலமைச்சர் அந்த இறுதி சந்திப்பு ஃபெல்ட்மன் என்ற அதிகாரியோடு சந்தித்த பிறகு அது தனியாக நடந்த சந்திப்பு. அந்த சந்திப்பு வந்து ஃபெல்ட்மனுக்கும் முதலமைச்சருக்கும் மட்டும்தான் இடையில தான் நடந்தது. ஒரு உதவியாளர்களையும் அவர்கள் அந்த சந்திப்புக்குள்ளே அனுமதிக்கலை. அப்போ முதலமைச்சரோட போயிருந்த நிமலன் கார்த்திகேயன் என்ற வரையும் அந்த சந்திப்புக்குள்ளே விடையில்லை. மற்ற எல்லா சந்திப்புக்கும் அவர் போனவர். ஆனால் அந்த சந்திப்பிலேயும் நிமலன் கார்த்திகேயன் 2 தடவை உள்ளே போனதாகவும் அவரை வெளியே போக சொன்னதாகவும் எனக்கு தகவல் இருக்குது. அந்த சந்திப்பில் தான் இதற்கு அவர் இணங்கினதாகவும் அதுக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ஃபெல்ட்மன். இப்படியாக நான் தனியாக இருந்தபோது என்னுடைய அமைச்சர்களோடு நான் கலந்தாலோசிக்க கூட எனக்கு அவகாசம் கொடுக்காமல் நீங்கள் இதை ஏற்க பண்ணினீர்கள். அதை நான் மறுக்கிறேன், நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருந்தார். அது சில நாட்களுக்கு பிறகு அந்த கடிதம் எழுதப்பட்ட காரணத்தினால்தான் நாங்கள் கட்சி கூட்டத்தில் கூட இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அப்படியானால் அதற்கு பிறகு அமைச்சர்களோட கலந்தாலோசித்தால் அவர் அந்த கடிதத்தை எழுதினார் என்றால் அமைச்சர்களோட கலந்தாலோசிக்க எனக்கு அவகாசம் தராமல் என்னை வற்புறுத்தினீர்கள் என்று அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டுகிறார். அந்த கடிதம் எழுதினது அந்த சந்திப்புக்கு சில நாட்களுக்கு பிறகு அவர் அமைச்சர்களோட கலந்தாலோசித்த பிறகுதான் இது வேண்டாம் என்று சொல்லி கடிதத்தை எழுதினாரா என்ற கேள்வி எழுப்பினதற்கு அமைச்சர்கள் பதில் சொல்லுகிறார்கள் இல்லை. அமைச்சர்கள் இதுவரைக்கும் அதுக்கு பதில் சொல்கிறார்கள் இல்லை. தமிழரசு கட்சி கூட்டத்தில் தான் அந்த கேள்வி எழுப்பினது. தமிழரசு கட்சி கூட்டத்தில் இருந்த 2 அமைச்சர்களும் அதுக்கு பதில் சொல்லலை. அவர்களுக்கும் அது புதினமாக தான் தெரியுது. அவர்களுக்கும் அதை பற்றி இதற்கு முன்னர் எதுவும் தெரிந்ததாக தெரியவில்லை. அப்படியே அமைச்சர்களுக்கும் இதை பற்றி எதுவும் தெரியாதது போல தான் இருக்கிறது. முதலமைச்சர் தானாகவே கூட்டத்துக்கு வெளியே வந்து
சில நாட்களுக்கு பிறகு அப்படியாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். நான் தனியே இருந்தபோது என்னை வற்புறுத்தி இணங்க பண்ணினீர்கள், அப்படி நீங்கள் செய்திருக்கக்கூடாது, நான் இதற்கு இணங்கவில்லை என்ற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, உள்ளக பொறிமுறை ஆக இருக்கிறபடினால்தான் தான் அதுக்கு இணங்கவில்லை சொன்னார். அது அப்படியே இல்லை. உள்ளக பொறிமுறை என்று நாங்கள் சொல்லுகிறது, சர்வதேச பொறிமுறை என்று சொல்கிறது விசாரணை சம்பந்தமான விடயங்கள். இது போர்க்குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் சம்பந்தமான விசாரணைக்கும் இந்த ஆவணத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இது நாட்டில் சமாதானத்தை கட்டியெழுப்புவது என்கின்ற ஒரு விடய பொருளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை கொடுக்கின்ற நிதி உதவி. ஜெனீவாவிலே இருந்து வெளிவந்த சர்வதேச அறிக்கையில் உள்ளக பொறிமுறை என்று அந்த அறிக்கையில் இல்லை. அந்த அறிக்கை அது இன்னொரு அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணிகளுடைய அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கை. அதில் எதிர்மாறான கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சொல்லப்பட்டிருக்கு, இலங்கையில் இருக்கிற பொறிமுறைகள் தன்மை அற்றவை, இவ்வளவு காலமும் நடந்த விசாரணைக்கு ஆணைக்குழுக்கள், நீதிமன்றங்கள் இவை எல்லாவற்றிலும் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனபடினால ஒரு உலக பொறிமுறையை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லித்தான் அதன் காரணமாக ஒரு கலப்பு நீதிமன்ற முறை உருவாக்கப்பட வேண்டும் என்று சிபாரிசு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியா நியூயார்க்கில் முதலமைச்சர்கிட்ட கொடுத்த ஆவணத்துக்கும் விசாரணைக்கும் சம்பந்தம் கிடையாது. விசாரணை பற்றி ஐக்கிய நாடுகளுடைய இன்னொரு அங்கம் கொடுத்த இறுதி விசாரணை அறிக்கையில் உள்ளக பொறிமுறை இதுக்கு பொருத்தமற்றது, ஒரு கலப்பு நீதிமன்றம் மூலமாகத்தான் இந்த நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய அதில் எந்த விதமான குழப்பமான சிந்தனையிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹைபிரிட் மட்டும் இல்லை சார், அந்த ரெண்டாவது வரைவில் அந்த இராணுவ வெளியேற்றம் இராணுவமயமாக்கம் அது ரெண்டும் எடுக்கப்பட்டது. முதலாவது வரைவில் கலப்பு நீதிமன்றம் என்ற சொல்லு உபயோகிக்கப்பட்டிருந்தது. இராணுவமயமாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்று இருந்தது. அது ரெண்டும் இரண்டாம் வரைவில் இல்லை. நாங்கள் இந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றின உடனேயே அங்கே வைத்து ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தினாங்க. அதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், சில விடயங்கள் பலவீனம் அடைந்திருக்கின்றன, சில விடயங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன, வேறு சில விடயங்கள் பலமாக்கப்பட்டுள்ளன என்றது அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பலவீனமாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த இராணுவமயமாக்குதல் என்ற சொல்ல எடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு ஈடாக காணிகள், தனியார் காணிகள் அத்தனையும் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்றும், மக்களுடைய இயல்பு வாழ்க்கையிலே இராணுவம் தலையிடக்கூடாது என்றும், இந்த இப்படியான போர்க்குற்ற சம்பவங்களிலே தொடர்புடையவர்களாக காணப்படுகிற இராணுவ அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் சில சிபாரிசுகள் இருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இராணுவமயமாக்குதலை இல்லாமல் பண்ணுவது எடுக்கப்பட்டது இந்த தீர்மானத்திலிருந்து ஒரு படி குறைந்ததாகத்தான் நாங்கள் காண்கிறோம். ஆனால் கலப்பு நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் அது குறைந்ததாக நாங்கள் காணவில்லை. ஏனென்று சொன்னால் முதலாவது செயற்படுத்துகின்ற வாசகம், ஆபரேஷனல் பேராகிராஃப், இந்த தீர்மானத்தில் முதலாவது வாசகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகளுடைய சிபாரிசுகள் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. சிபாரிசுகளில் கலப்பு நீதிமன்றம் என்று சொல்லி பாய்க்கப்பட்டது. அந்த சிபாரிசுகள் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்ன பிறகு சில சிபாரிசுகள் குறிப்பாக என்ன விதமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உயர்ஸ்தானிகளுடைய நீதி பொறிமுறை எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அது கலப்பு முறை என்று சொல்லியிருக்கிறார். அது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானத்தில் இருக்குது. பிறகு 6வது வாசகத்தில் அந்த கலப்பு முறை என்ன விதமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த விரிவாக சொன்னதில் தான் முதல்ல சர்வதேச நீதிபதிகள், வழக்கு தொடுநர்கள், வழக்கறிஞர்கள், விசாரணையாளர்கள் பங்கு பெறுவது இருந்தது. இறுதி தீர்மான வடிவில்
சர்வதேச என்ற சொல்லு விளக்கப்பட்டு பொதுநலவாய மற்றும் வெளிநாட்டு என்ற சொல் பாய்க்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னு சொன்னால், இப்பொழுது எடுக்கப்பட்ட தீர்மானம் முதல் இருந்ததை விட வலுவானது. ஏனென்றால் சர்வதேச என்று சொல்லி உபயோகிக்கப்பட்டிருந்தால் இலங்கையர்கள் சர்வதேச நீதிமன்றங்களிலே பங்கு பெற்றவர்களும் அதில் ஈடுபட்டிருக்க முடியும். அதையும் அந்த சர்வதேச நீதிபதிகள் என்று அழைத்திருக்க முடியும். இன்றைக்கு கம்போடியாவிலே நிஹால் ஜாசிங் என்கின்றவர் ஒரு விசாரணையாளராக இருக்கிறார், நீதிபதியாக இருக்கிறார். இதற்கு முன்னர் ருவாண்டா நீதிமன்றத்தில் அசோகா டி சில்வா என்ற பழைய பிரதம நீதியரசர் ஒரு நீதிபதியாக இருந்தார். அவர்களெல்லாம் சர்வதேச நீதிபதிகளாக இருந்தவர்கள். கிறிஸ்டி வீரமந்திரி அப்படியானவர்கள் விடுத்து இது வெளிநாட்டு என்று சொல்லுகிற போது அது அழுத்தம் திருத்தமாக இலங்கையர் அல்லாதவர்கள் என்பதை காட்டுகிறது. அப்படினால அது இறுதி வரைவு முதல் வரைவை விட மேலானது என்று நாங்கள் கருதுகிறோம். இறுதி வரைவில் பலமாக்கப்பட்ட வேறு நிறைய விடயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இனப்பிரச்சனைக்கான தீர்வு ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டம் மூலமாக, அரசியல் அமைப்பின் மூலமாக ஒரு தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்படுவது என்று வெளிவிவகார அமைச்சர் சொன்ன அவருடைய உறுதிமொழி இதில் முதலாம் வரைவில் இல்லாமல் இருந்தது. இறுதி வரைவில் அது காணப்படுகிறது. அப்படியாக பல விடயங்களை நாங்கள் கோடிட்டு காட்டியிருந்தோம். இறுதியாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நான் இதற்கு முதல் சொன்ன முதலாவது வாசகம் சிபார்சுகள் அத்தனையும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது. அதிலேயும் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட முறை மிகவும் முக்கியமானது. என்றால் இலங்கை அரசாங்கம் அதற்கு இணங்கினது மட்டுமல்லாமல் அதை வழிமொழிந்து நிறைவேற்றியிருக்கிறது. சீனா இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற போது அதை குறித்து பேசுகிற போது சொன்னார்கள், சாதாரணமாக நாங்கள் இந்த மாதிரியான தீர்மானங்களை எதிர்ப்போம், ஆனால் சம்பந்தப்பட்ட நாடே இதை வழிமொழிகிற போது நாங்கள் எப்படி எதிர்ப்பது என்று அப்படியே அப்பட்டமாக கையை விரித்து சொன்னார்கள். ஆகையினாலே இந்த தீர்மானம் நாங்கள் வெற்றியாக கருதுவது இந்த இரண்டு காரணங்களுக்காகவும், சர்வதேச விசாரணை அடக்கிய சிபாரிசுகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதும், அப்படி சொல்லுகிறதை இலங்கை அரசாங்கமும் வழிமொழிந்து, எல்லாமே 38 நாடுகள், இலங்கை அரசாங்கமும் அதை வழிமொழிந்து நிறைவேற்றியது பிரதானமான ஒரு விடயமாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்று சொன்னால், மனித உரிமை பேரவை நிறைவேற்றுகிற தீர்மானங்கள் எந்த ஒரு நாட்டையும் கட்டுப்படுத்தாது, நான் பைண்டிங், அது கட்டுப்படுத்துகிற தீர்மானம் அல்ல. ஆகையினால அந்த நாடு அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தீர்மானம் வாக்கெடுப்பினாலே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அது நடைமுறைக்கு வராது. அந்த நாடு இணங்காமல் அது நடைமுறைப்படுத்தப்பட முடியாது. ஆனால் இப்பொழுது நாடு தானாகவே இதை வழிமொழிந்திருக்கிறது. இப்பொழுது நடைமுறைப்படுத்தாமல் விடலாம். ஆனால் தாங்களேயாகவே வழிமொழிந்து 47 நாடுகளுக்கு நாங்களே இதை செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றிவிட்டு அதிலேருந்து விலகுவதாக இருந்தால் அது பாரிய பின்விளைவுகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வரும். அது இந்த நாடு செய்ய முடியாத ஒரு செயல் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய அழுத்தம் இருக்கும். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதில் எப்படியாக நாங்கள் அழுத்தத்தை பிரயோகித்தோமோ அதே விதமாக தொடர்ச்சியாக எங்களுடைய அழுத்தம் இதை நிறைவேற்றுகிற செயல்முறையிலையும் இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆனால் இப்போ தென்பகுதி ஜனாதிபதி விமான நிலையத்தில் வச்சு கொடுத்த இன்டர்வியூவில் கூட லோக்கல் மெக்கானிசம் தான் எங்களுடைய நீதிமன்றங்களில் வெளிநாட்டு சட்டவாளர்கள் வந்து வாதாடுறதுக்குரிய ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இப்போ நீங்கள் இப்படி உள்ள விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாலும், ஆனால் அவை வந்து ஜனாதிபதியும் பிரதமரை வந்து இது லோக்கல் மெக்கானிசம் தான், இதில் வேறு ஒன்றுமே இல்லை கலப்பு இருக்கிற போது நான் தீர்மானத்தில் இருக்கிற பகுதியெல்லாம் சுட்டி காட்டி நான் விளக்கத்தை சொல்கிறேன். அதில் ஒரு முரண்பாடும் இல்லை தானே. தீர்மானத்தில் இருக்கிற வசனங்களை தான் நானும் சொல்கிறேன். ஜனாதிபதி தென்பகுதியில் போய் வேறு மாறுபட்ட கருத்தை சொல்லுகிற போது ஒருவரும் அவர்கிட்ட தீர்மானத்தை காட்டி இது எப்படி இருக்குது, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே என்று கேட்குறதாக எனக்கு தெரியலை. நீங்களும் அவர்கிட்ட கேட்குறதாக எனக்கு தெரியலை. இது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. தீர்மானத்தில்
வெளிநாட்டு பொதுநலவாய நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், வழக்கு தொடுநர்கள், விசாரணையாளர்கள் பங்கு பெற வேண்டும் என்று அப்படியே பச்சையாக எழுதியிருக்க அவர் வித்தியாசமான ஒரு கருத்தை சொன்னால் ஊடகவியலாளர்கள் தான் அவர்கிட்ட கேட்க வேண்டும். அதை எப்படி இதுக்கு நீங்கள் இணங்கி வழிமொழிந்து போட்டு இப்போ வேறு கதை சொல்கிறீங்களே, அதை என்னட்ட கேட்டால் நான் அப்படி பதில் சொல்கிறேன். சரி, அவர்கள் அடுத்த அவர்களுக்கு அவர்களுடைய அந்த கருத்து இதில் அரசியல் விருப்பு இல்லை என்றதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அரசியல் விருப்பு இல்லை என்றால் அவர்கள் அதை வழிமொழிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். அரசியல் விருப்பு இல்லை, அரசியல் விருப்பு இதில் 2 விஷயம் இருக்குது. இலங்கை அரசாங்கம் இந்த தீர்மானத்துக்கு இணங்குவதற்கு அவர்களுக்கு அழுத்தம் இருந்தது. அது அழுத்தத்துக்கு இடம் கொடுத்து இணங்கினார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் இதை வழிமொழியை சொல்லி எவரும் அவர்கள்ட்ட கேட்க இல்லை. எனக்கு தெரிந்த வரையில் எந்த நாடும் இதை நீங்களும் வழிமொழியுங்கள் என்று அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததாக எனக்கு தெரியாது. அது அவர்களாகவே இல்லை, நாங்களும் அதை வழிமொழிகிறோம்னு சொல்லி வழிமொழிந்தார். ஆகையினால தாங்களாகவே முன்வந்து சுயமாக அதை செய்துவிட்டு இப்போ நாங்கள் அதை செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய மக்களுக்கு ஏதோ இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நடைமுறையில் வருகிற போது நாங்கள் அதை பார்ப்போம், செய்கிறார்களா இல்லையான்னு பார்ப்போம். இது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற போது கூட இதில் இருக்க வேண்டிய வாசகங்கள், இதில் வரைவுகள் எப்படியாக இருக்க வேண்டும், ஏன் நாங்களே கலப்பு நீதிமன்ற முறையை நாங்களே சிபாரிசு செய்தாங்க. இது சிபாரிசு வர முதல் நிஷா விஸ்வாலோடையும் டாம் மெலினோஸ்கியோடையும் நாங்கள் சந்திப்பை வைத்த போது நாங்கள் கேட்டுறாங்க ஒரு கலப்பு நீதிமன்றம் வேணுமென்று. அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கத்துவ கட்சி தலைவர்கள், முதலமைச்சர் எல்லாரும் சேர்ந்து போய் ஒரே விஷயத்தை தான் கேட்டுனாங்க, கலப்பு நீதிமன்றம் சொல்லி கேட்டுனாங்க. ஏனென்றால் நாங்கள் சர்வதேச நியதிகளை நடைமுறைகளை அவதானித்து இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடியதில் இதுதான் அதிகபட்சமானது என்று தெரிந்துதான் அதை நாங்களே போய் கேட்டுனாங்க. அதைத்தான் நாங்கள் இப்போ பெற்றிருக்கிறோம். ஆனபடியாக வரப்போகிற நாட்கள்லேயும் நாங்கள் அவதானித்து அதுக்கேற்ற நடவடிக்கைகள் எடுப்போம். இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னால், கைதிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே. தொடர்ச்சியாக நான் அன்றைக்கு பாராளுமன்றத்திலையும் பேசுகிறேன், இன்றைக்கும் சொல்லுகிற எல்லா கூட்டுகள்லையும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தீர்மானத்தில் இலங்கை அரசாங்கம் இணங்கி இருக்குது, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதாக இணங்கி இருக்குது. நீக்குவதாக இணங்கி போட்டு இவர்களை இன்னும் அந்த சட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறவர்கள் விடுவிக்காமல் இருக்கிறார்கள் என்ற கருத்தை சொல்கிறோம். அது முக்கியமானது. அப்போ தான் சர்வதேசத்துக்கு விடாங்க, சர்வதேசத்துக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து போட்டு இந்த சட்டத்தையே நீக்கிறவன்னு சொல்லி போட்டு அவர்களை விடுவிக்கிறதுல தயக்கம் காட்டுறது வெளிவரும். ஆனால் அது கூடுதலான அழுத்தத்தை கொண்டு வரும். அதனுடையத்தான் நாங்கள் அவர்களுடைய விசாரணைகளை துரிதப்படுத்துங்கள் என்றெல்லாம் நாங்கள் கேட்க இல்லை. ஏன்னா சட்டமே இல்லாமல் போகும், சட்டமே இல்லாமல் ஆக்கிரமம்னு சொல்லியிருக்கார்கள். ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் மனுஷன். ஆனபடியெல்லாம் இந்த குறிப்புகளை தொழில்நுட்பமாக கவனமாக நாங்கள் அவதானித்து அதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு தான் இருக்கோம். இதில் இன்னொரு ஒரு நாளைக்கு அது தென்னிலங்கையில் என்ன சொல்லி கொண்டு போனாலும் அந்த விஷயங்கள் மக்களிடத்தில் ஒரு சந்தேகம் மங்கள சமயத்தில் மன்னிப்பு கொடுப்பதற்காக இல்லை, நீதிமன்ற பொறிமுறை உருவாக்குவது தண்டனை கொடுப்பதற்காக. அந்த நீதிமன்றம் உருவாக்கப்படும் போது அல்லது அதற்கு முன்னதாகவே நாட்டிட சட்டங்களும் மாற்றப்பட வேண்டும். போர்க்குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் இப்பொழுது எங்களுடைய நாட்டின் சட்டத்திலே குற்றமாக இல்லை. அதுவும் மாற்றப்பட வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் இருக்குது. அது செய்யப்படலாம். அதுக்கான முன்னுதாரணங்கள் இருக்குது. விமானத்தை சேப்பால ஏகநாயக கடத்தின போது அது எங்களுடைய நாட்டு சட்டத்தில் ஒரு குற்றமாக இருக்கவில்லை. ஆனால் பிறகு அந்த சம்பவத்துக்கு பிறகு அது ஒரு குற்றமாக்கப்பட்டு அந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்னர் நடந்த விடயத்தை கூட தண்டிக்கிறதுக்கேற்ற விதமாக அவர் தண்டிக்கப்பட்டார். அப்படினால சில சர்வதேச நியதிகள் அந்த சம்பவம் நடக்கிற போது அந்த நாட்டில் அது குற்றமாக இல்லாவிட்டாலும் அதை குற்றமாக இயற்றி முன்னர் நடந்த விடயங்களையும் தண்டிக்கலாம். அதெல்லாம் செய்வதாக இந்த தீர்மானத்தில் இருக்கிறது. இதை செய்கிற போது இந்த குற்றங்களுக்கான தண்டனை இது என்று சொல்லித்தான் நீதிமன்றம் இயங்கும். நீதிமன்றத்துக்கு வேறு மன்னித்து விடுகிற ஒரு செயல்முறை கொடுக்கப்படாது. ஆனால் இது 2002ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரையிலான 10 வருட காலத்துக்குள்ளே நடந்த விடயங்கள்லாம் அதுக்குள்ளே வரும். வேறு சில உண்மை கண்டறியப்படுதல்
என்கின்ற ஒரு விடயம் இருக்குது. இந்த உண்மை கண்டறியப்படுகிறது சம்பந்தமாக இப்போ தென்னாப்பிரிக்காவுக்கும் அரசாங்கத்திலும் செய்ய போகிறார்கள். அந்த உண்மை கண்டறியப்படுகிற முறைமையில் சில வித்தியாசமான நடைமுறைகள் இருக்கக்கூடும். உண்மையை சொல்லுகிற போது அது மற்றவர்களுக்கு தெரியாததாகவும் இருக்கலாம். அதனுடைய விளைவு என்னவென்று சொல்லி நாங்கள் பேசி அதுக்கான ஒரு பொறுமுறையை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருக்கும் மன்னிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதில் ஒருவரும் நாங்கள் பெரிய குற்றம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு வேண்டாம், சிறிய குற்றங்களுக்கு செய்தவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும் நாங்கள் கேட்கல. நாங்கள் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கணும்னு கேட்கிறோம். யுத்தத்தில் இறுதி கட்டத்தில் போராடினவர்கள் 11,900 எண்ணிக்கையானவர்களுக்கு அரசாங்கம் 2 வருஷ புனர்வாழ்வு கொடுத்து மன்னிப்பு கொடுத்துருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம். போர்க்குற்றங்கள் மிக உயர்ந்த குற்றங்கள், அதுவும் அரசாங்கத்தில் அதிகாரிகள் கட்டளையிட்டு செய்த குற்றங்கள் மிக மோசமானவை. சர்வதேச சட்டத்தில் யார் கூடுதலான பொறுப்பாளி என்றதான் அந்த கேள்வி. அந்த குற்றத்தை அந்த செல்லை அடித்தவரா எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்தவருக்கு தான் கூடுதலான பொறுப்பு. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து தான் இது நடக்கும். அந்த நேரத்தில் அந்த செல்லை அதில் போட்டு அடிக்கிறவருக்கு அவருக்கு எங்கே அடிக்க வேணும் என்று உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே போய் அது விழுகிற இடம் ஒரு வைத்தியசாலை என்று அடிக்கிறவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படியான சூழ்நிலையில் அவரை எப்படியாக அவரை தண்டிப்பதா அல்லது அவர் உண்மையை சொல்லுகிற பட்சத்தில் அவரை வித்தியாசமாக கவனிப்பதா, அந்த வைத்தியசாலை இருக்கிற கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சு கொண்டு வேணுமென்றே அடிக்கும்படியாக சொன்ன மேலதிகாரிக்கு தான் தண்டனை கொடுக்கப்பட வேணும். முக்கியமாக நான் சில உதாரணங்களை தான் சொல்கிறேன். அப்படினால இதில் பலவிதமான விடயங்கள் வெளிவரும். அந்த உண்மை கண்டறியப்படுறதுல தான் அது அவ்வளவு வரும். அது வருகிற போது யார் கூடுதலான பொறுப்பாளி, அவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் நடக்கும். மற்றவர்கள் வித்தியாசமான முறையில் தான் நடத்தப்படுவார்கள். இதில் மற்ற சார் இந்த விசாரணைகளின் போது மூலமாக பதிவு செய்வதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு டாக்டர் மனோகரன் சாட்சியம் கொடுக்க ஆரம்பித்து பிறகு அது நடுவில் நிறுத்தப்பட்டது. ஆனபடினால அது செய்யலாம், அது வெளிநாட்டிலிருந்து சாட்சியம் கொடுக்கலாம். அதுக்கான பொதுமுறை அழைப்பது மிக இலகுவானது. மஹிந்த ராஜபக்ச காலத்திலேயே அவர் அமைச்ச ஆணைக்குழுவிலேயே அது ஆரம்பமான ஒரு விடயம். அப்படினால அது செய்கிறதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்க போகுது. ஏன்னா சாட்சி பாதுகாப்பு போதாது. அந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் அதில் நிறைய குறைகள் இருக்குது. அந்த குறைகளெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். அது மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுஜன பாதுகாப்பு சட்டம் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல விடயங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னது பாதுகாப்பு தரப்பு, செக்யூரிட்டி செக்டர் ரிஃபார்ம். இது மிகவும் கடினமான ஒரு செயல்முறை. இந்த தீர்மானத்தில் இருக்கிற மிக மிக கடினமான செய்வதற்கு கடினமானது என்று சொன்னால் இந்த செக்யூரிட்டி செக்டர் ரிஃபார்ம் 3 சொல்லு பாதுகாப்பு தரப்பின் மறுசீரமைப்பு. ஆனால் அது செய்யப்பட வேண்டும். நான் உதாரணங்களை சொல்கிறேன். இப்பொழுதும் இலங்கை போலீஸில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு இருக்குது. அதில் இருக்கிற உத்தியோகத்தர்கள் யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் கடந்த 10 வருஷத்தில் இருந்த அதே உத்தியோகத்தர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். எவரவருக்கு எதிராக கற்பழிப்பு, சித்திரவதை குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூடுதலாக இருக்கிறதோ அவர்கள்தான் இப்பொழுதும் அந்த பதவிகளில் இருக்கிறார்கள். அதே போல தான் இராணுவம் அதே இராணுவம் தான் இருக்குது. ஆட்சி மாறினா போல இராணுவம் மாறி இராணுவ புலனாய்வுன்னு சொன்னால் அதே புலனாய்வு ஆக்கெல்லாம் இருக்கிறார்கள். இப்போவும் இருக்கிறார்கள், இங்கேயும் இருக்கிறார்கள். ஆனால் இவற்றை திடீரென்று மாற்ற முடியாது. நாட்டுடைய இராணுவத்தையும் போலீஸையும் திடீரென்று மாற்ற முடியாது. அது கவனமாக படிப்படியாக செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு புதிதான ஒரு ஜனநாயக முறை கொண்டு வரப்படுகிற பல நாடுகள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை விவசாயிகள் அதில் ஈடுபட்டிருக்கிறார். என்னோடு அவர் நடத்தின பேச்சுவார்த்தையில் அவர் இந்த விடயத்தை மிக முக்கியமானதாக கோடிட்டு காட்டினார். எனக்கு
அவர் சொன்னார், பல நாடுகளில் மிகவும் கஷ்டமாக இருக்கிற ஒரு செயற்பாடு இதுதான். இதைத்தான் உங்களுடைய நாட்டிலையும் கூடுதலாக கஷ்டமாக இருக்க போகிறது. காணி விடுவிப்பிலையும் அதான் இருக்கிற பிரச்சனை, பல விடயங்களில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் அதை இரவோடு இரவாக மாற்ற முடியாது. ஏன்னா நாட்டுடைய பாதுகாப்பு படையர். அப்போ அதை படிப்படியாக மாற்றுவது என்பது சர்வதேச ரீதியிலேயே மிகவும் கடினமானதாக அடையாளம் காணப்பட்ட ஒரு விடயம். ஆனால் நாங்களும் கொஞ்சம் பொறுமையாக அதை செய்விப்பதிலே சர்வதேச நிபுணர்களை கொண்டு வந்து படத்தளபதிகளோடு சேர்ந்து பேசி ஆட்களை மாற்றுவதும், சில தரப்புகளை குறைப்பதும், வேறு இடங்களுக்கு அவர்களை கொண்டு செல்வதும், அவர்களுக்கு மாற்று உத்தியோகங்கள் கண்டுபிடித்து கொடுப்பது போன்ற பலவிதமான பல கோணங்களில் இதை அணுகித்தான் இந்த மறுசீரமைப்பை செய்ய முடியும். அப்படினால மக்களுக்கு ஆதங்கம் இருக்குது, இது இன்னும் மாறையில், இது இன்னும் மாறையில், இந்த காணி விடுபடை இல்லை, அது நடக்குது, அதெல்லாம் உண்மைதான். அப்படியே தான் நாங்களே சொல்கிறோம், இது நடந்தது போதாது, துரிதமாக நடக்க வேண்டும்னு சொல்கிறோம். ஆனால் அதே வேளையில் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை, விசேஷமாக நான் மனித உரிமை உயர்ஸ்தானிகரோடு நடத்தின சந்திப்பில் அவர் எனக்கு கொடுத்த ஆலோசனை, இந்த விடயம் மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் கையாளப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் பொறுமையாக இதனை செய்விக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அமைச்சரோடு இன்றைக்கு பேசுவதாக சொல்லியிருந்தவர். நான் அதுக்கு கேட்கையில் இன்றைக்கு இணையமாக சந்தித்திருப்பேன். ஏனென்றால் ஜனாதிபதியை சந்தித்தாலும் ஜனாதிபதி நேரடியாக அமைச்சரைத்தான் கூப்பிட்டு பிறகு இது நீதி அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. தேர்தலுக்கு முதலே ஒரு இது சந்திப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்டது. சட்டம் அதிபர் வர முடியவில்லைன்னு சொல்லி ரத்து செய்யப்பட்டது. அப்படியே நீதி அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நாங்கள் ஜனாதிபதி சந்தித்தாலும் நீதி அமைச்சரோட கூப்பிட்டு தான் அந்த விடயம் பேசப்படும். ஆகையினால நீதி அமைச்சரோட இப்போ முன்னர் நீதி அமைச்சருக்குள்ள தான் சிறைச்சாலை அமைச்சு இருந்தது. ஆனால் இப்போ சிறைச்சாலை அமைச்சு வந்து சட்டம் ஒழுங்கு அமைச்சருக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த 2 அமைச்சர்களும் ஜனாதிபதியோட கலந்து ஆலோசித்து தான் இதுக்கான ஒரு முடிவை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை சொல்லுகிற போது இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜனவரி மாதம் 12ஆம் தேதியோ 11ஆம் தேதி முதலாவது ஜனாதிபதியை சந்தித்த போது நாங்கள் வைத்த கோரிக்கைக்கு இணங்கினவர் ஜனாதிபதி. இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றதில் இந்த அரசாங்கம் இல்லை என்று சொல்ல இல்லை ஒரு காலம். அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம், அது யாருன்னு பார்க்குறோம், எந்தெந்த குழுக்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தார்களே தவிர இவர்களை விடுவிக்க முடியாது என்று எங்களுக்கு ஒரு தடவையும் சொல்லப்படவில்லை. ஆனால் 10 மாதங்கள் ஆகிவிட்டது, இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்றால் அது பாரிய ஒரு காலதாமதம் ஆனபடினால்தான் கைதிகள் இப்பொழுது எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் பூர்ணமான ஆதரவை கொடுக்கிறோம். அவர்களுடைய போராட்டத்திலே நாங்களும் சேர்ந்து ஈடுபடுவோம். ஓரிரு தினங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் அவகாசம் கொடுத்துக்கிறோம். அதற்குள்ளே இந்த வாரத்துக்குள்ளே இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்படாவிட்டால் இதை பெரியதொரு விடயமாக நாங்கள் எடுத்து போராட இருக்கிறோம். ஏனென்றால் இதற்கு மேலேயும் இவர்களை இந்த விதமாக தொடர்ச்சியாக வைத்திருப்பது எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாத ஒன்று.